அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான ஆசைகள், மானசீகமான வாழ்த்துக்கள். அனைவரையும் ஜி.கே. அஸ்ட்ரோ அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இங்க பார்க்க போற இந்த தலைப்பு என்னுடைய அனுபவங்களை தான் இங்க பார்க்க போறோம். பிரசன்ன அனுபவங்கள் அப்படின்னு நான் பார்த்த நிறைய பிரச்சனைகளுடைய அனுபவங்களை இங்க பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்துல இந்த தொகுப்பு இருக்க போது. பிரச்சனை நிறைய விதங்கள் இருக்கு. சோழி பிரச்சனம் இருக்குது, தாம்பலம் இருக்குது, அஷ்டமங்கலம் இருக்குது, தெய்வ பிரச்சனம் இருக்குது. அதுல ஒன்னும் வேற வேற தூரத்தை நம்ம கூட்டிட்டு போகக்கூடிய பிரச்சனைகள். எல்லாத்துக்குமான பேசிக் ஒரு சின்ன கண்டென்ட் தான். இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுல ஏதாவது குழப்பம் வராதுன்னா இந்த பிரச்சனத்தை எப்படி வகுக்கிறோம் அப்படின்னா லக்கணம் எடுக்கிற முறையினால ஒரு பிரச்சனத்தையும் எப்படி முயற்சி கொண்டுட்டு போறோம்ங்கிறது ஒரே மாதிரியான கிரகத்தால அதே கோச்சாரம், அதே லக்கணம், அதே கிரக பாதசாரம் கிழமை, அதுல எந்த பஞ்சாங்கம் கிரக மாற்றத்துல எதுவுமே கிடையாது. பஞ்சாங்கம் தரக்கூடிய கிரக அமைப்புகள் பஞ்சாங்கங்கள்ல எந்த மாற்றமும் இல்லை. அதை எடுத்து சொல்லக்கூடிய முறைதான் மாறுது. லக்னம் எடுக்கக்கூடிய முறை அந்த பிரச்சனத்துடைய வகையை வேற விதமா கொண்டு வரும். ஒரு பிரச்சனத்துக்கும் இன்னொரு பிரச்சனத்துக்கும் என்ன வித்தியாசம் இருப்பதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய லக்ன முறை எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் மாறும். இதுல நம்ம இப்ப இந்த இதுல பார்க்க போறது 3 விதமான பிரச்சனை பார்த்துக்குவோம். ஒரு தாம்பூல பிரச்சனும், ஒரு சோழி பிரச்சனும், ஒரு அஷ்டமங்கலமா இருக்கட்டும், இல்ல தேவ பிரச்சனமா இருக்கட்டும். இந்த இந்த தேவ பிரச்சனம் இல்ல அஷ்டமங்கலம் இந்த ரெண்டும் ஒரு அனுபவமா பார்த்துக்கலாம். சோழி பிரச்சனத்தை ஒரு அனுபவம் பார்த்துக்கலாம், தாம்பூலத்தை ஒரு அனுபவமா பார்த்துக்கலாம். இந்த 3 விதமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப முக்கியமா கருத போற ஒண்ணு தாம்பூலம், வெத்தலை பாக்கு. ஒரு பிரச்சனை பார்க்கறது முதல்ல எப்படி வரணும் அப்படின்னு முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல ஒரு பிரச்சனை அப்பாயின்மெண்ட் வாங்குற நேரத்தை நம்ம குறிச்சுக்கிறோம். அந்த வாங்கக்கூடிய அந்த பிரச்சனை நேரத்துக்கான கிரகம் என்ன சொல்லுது அப்படின்னு அதை முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கிறோம். அவர் ஆச்சாரியனை எப்ப சந்திக்க வராரு அப்படிங்கிறத சிந்திச்சுக்கிறோம். வரும்போது என்னென்ன கொண்டுட்டு வராருங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல தாம்பூலம்னு சொல்லக்கூடிய வெத்தலை பாக்கு ரொம்ப முக்கியம். பிரசனத்துடைய ஆனா அங்கதான் ஆரம்பிக்குது. அதுல இன்னைக்கு பார்க்க போற தாம்பூல பிரசனமும் மற்ற பிரச்சனைகளுக்கு இந்த தாம்பூலம் என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம நினைக்கிறோம் வெத்தலை தானே அப்படின்னு. ஒருத்தருடைய குலதெய்வம் உண்டு, இல்ல குலதெய்வ அனுகிரகம் இல்லை, இல்ல குலதெய்வம் அவருக்கு தெரியல, இல்ல குலதெய்வம் விட்டு போச்சுன்னு குலதெய்வம் சார்ந்த விஷயங்களுக்கு அந்த வெத்தலை பாக்கு கொண்டு வைக்கக்கூடிய முறைதான் முக்கியமான காரணமா. அப்படி பார்க்க வரவங்க நிறைய பேரு பாக்கு சரியா கொண்டாட மாட்டாங்க. வெத்தலை கிழிஞ்சிருக்கும், வெத்தலைக்கு பாக்கு சம்மந்தமே இருக்காது. நல்லா பிரிக்க முடியாத அளவுக்கு அந்த பாக்கை கட்டி ஒண்ணு வச்சிருப்பாங்க. சோ அவங்க கொண்டு வைக்கக்கூடிய அந்த பாக்கு வைக்கிற முறையும் வெத்தலை வைக்கக்கூடிய முறையும் முதல் தெய்வ அனுக்கணும் இருக்கான்னு சொல்லி இதுல ஒரு 2-3 அனுபவங்களை பார்ப்போம். முதல்ல ஒருத்தர் வெத்தலை கொண்டு வந்துக்கிறாரு. அவர் குடும்பத்துல ஒரு இந்த பிரச்சனை பார்க்க வந்தவர் பாத்தீங்கன்னா ஒரு 8 பேர் வந்திருக்காங்க. 4 பெண்கள், 4 ஆண்கள். அந்த 8 பேர் சேர்ந்து ஒரே ஒரு வெத்தலையும் ஒரே ஒரு பாகையும் கொண்டு வாங்க. கேட்டா பிரச்சனை பார்க்கணும். அந்த ஒரு வெத்தலையும் தூக்குனா கிழிஞ்சு போயிட மாட்டேன். அதை தூக்கிட்டு ஒரு 8 பேர் வராங்க பிரச்சனை பார்க்கணும். அது வச்சா இப்போ அப்பவும் அந்த வெத்தலை அப்படியே நடுங்கிற மாதிரி. அதுல ஒரே ஒரு பாக்கு. அது எது பாக்கா இல்ல அதுக்காக சின்ன பாக்கு. அதை மடிச்சு பிடிச்சு காசி கொண்டு வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு தட்டு இந்தாங்க வெத்தலை தான். முதல்ல அப்படி வைக்கும் போது அங்க தெய்வம் அவர் பக்கத்துல வரல. இத்தனை பேர் பிரச்சனை பார்க்க வந்திருக்காங்க. அவங்களோட வசதி வாய்ப்புல மொத்தம் பெருசா இருக்கு. ஆனா கதைகளை கேட்டா ஒரு சராசரி வாழ்க்கையோட மிக கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு கதை சொல்லு. உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் இப்படி இருக்குன்னு அந்த வெத்தலை பிரிச்சு பார்த்தா அந்த வெத்தலை பூரா கசங்கி ஓட்டையே இருக்கு. தெய்வ அனுகிரகம் ஒண்ணுமே கிடையாது. தெய்வத்தை ஒழுங்கா கும்பிட்டு முறையா பிரச்சனை பார்க்கணும், திருப்பி அனுப்பிச்சு.
அவர் சொல்றாரு, நான் வெத்தலை கடைக்கு போகும்போது 15 வெத்தலை தான் வாங்கினேன். திருப்பி வீட்டுக்கு வரும்போது அந்த வெத்தலாம் வச்சிருந்தேன். பிரசனம் பார்க்க வரும்போது ஒரு வெத்தலை மட்டும் எடுத்து புத்தகத்துல வச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். அந்த ஜாதகத்தை வச்சுட்டு வந்துட்டேன். எப்படி என்கிட்ட வாங்கின வெத்தலை கொண்டு வர தோணலைன்னு எனக்கு தெரியவே இல்லைங்கிற. அதுதான் அந்த பிரசனம் பார்க்கறதுக்காக அனுமதிக்கக்கூடிய கிரக அமைப்பு. இது ஒண்ணு. இன்னொன்னு, ரொம்ப ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வர, அவரும் அந்த வெத்தலாம் கொண்டு வந்துட்டார். ஒரு பிரசனம் பார்த்துட்டு இருக்கிறவங்க 2வது பிரசனத்துக்கு உட்கார்ந்துருக்காரு, பின்னால உட்கார்ந்துருக்காரு. லேட் ஆயிடுச்சு. அவருக்கு 9 மணிக்கு கொடுத்துருக்க அப்பாயின்மெண்ட் 9:30 ஆயிடுச்சு. அவரால் பொறுத்திருக்க முடியல. அந்த வெத்திலையை எடுத்து 2 கிள்ளி தின்னுக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த தாம்பூலம் அவர் பார்க்க விடல. அவருக்கான நேரம் வரும்போது எந்த வெத்திலையுமே காம்பு இல்லை. காம்பு இல்லாத வெத்திலையும் நுனி இல்லாத வெத்திலையும் இருக்கு. வெறும் வெத்தலை ஒரு பாதி மென்னது இதுல இருக்கு. உங்க குலதெய்வம் மிக கடுமையா உங்களை பாதிக்க வச்சிருக்கு. வேலையே பயிர மேய்கிற மாதிரி இருக்கு. சோ நீங்க போயிட்டு இன்னொரு முறை வாங்க. அப்போ ஒரு பிரசன்ன பார்க்க வரும்போது முக்கியம் நம்ம கருத வேண்டியது என்னன்னா, வெத்தலை பாக்குங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த கொண்டு வரோமா இல்லை, அதை கொண்டு வரக்கூடிய முறை என்ன, அதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கொண்டு வர வெத்தலை வச்சு நம்ம ஒரு லக்னம் எடுப்போம். அந்த பேருக்கு தாம்பூல லக்னம்னு சொல்லுவோம். இந்த தாம்பூல பிரசனத்துல எந்த விதமான தீட்டும் கிடையாது. இறப்புக்கும் பார்க்கலாம், பிறப்புக்கும் பார்க்கலாம், நம்ம நல்லது கட்ட எல்லாத்துக்கும் பார்க்கலாம். அது தீட்டு இல்லை. ஸோ அது பிரசனத்துடைய முதல் ஒரு வகை. அதுக்கு கால நேரம் கிடையாது. இரவு, பகல், மாலை அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க மனசு புத்தி தெளிவா இருந்து கேட்கிறவர் உட்கார்ந்தா சரி. அது ரொம்ப முக்கியம். பலன் சொல்லக்கூடிய ஆச்சாரியன் மனக்குழப்பத்துல இருந்தான்னா தொடக்கூடாது. பிரசனத்தை பக்கத்துல வரக்கூடாது. லீவ் விட்டுறணும். ஆச்சாரியனுடைய திடமான ஒரு புத்தி தான் அந்த இடத்துல கிரகத்தை உட்கார வச்சு பலனை சொல்ல காத்திருக்கு. உங்க தெய்வம் உங்க நாவலையும் கண்ணுலயும் நின்று ஆடணும்னா, நீங்க அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில தெய்வம் நிக்கணும்னா, உங்க ஆச்சாரியனுடைய திடமான மனநிலை முக்கியமான காரணம் தான். மனசுல சின்ன கலக்கம் இருந்தாலும், சுவாசம் ஒழுங்கா ஓட இல்லைனாலும் வச்சுட்டு மரியாதை நமஸ்காரம் எந்திரிச்சுறது நல்லது. யாரும் பார்க்கலாம். சோ அது வெத்தலை வந்திருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் சேர்த்துதான் அது சொல்ல வரும். இது 100% பலிக்கும் பலிக்காதெல்லாம் தாண்டி, பார்க்க வந்தவருடைய தெய்வமோ, பார்க்க வந்தவருடைய கர்மம் ஏதேனும் ஒண்ணும் ஜோதிடருடைய உடம்புல உட்கார்ந்து பேசும். அவருடைய கதையை நம்ம மூலியமா சொல்லும். நிறைய சொல்லலாம் அப்படி. வெத்தலையை கொடுக்குறாரு, வாங்குறேன், அவர் சாமி வந்துச்சு, அவர் பலன்னு சொல்லிட்டு காசு வச்சுட்டு போயிருக்காரு. வெத்தலையை கொண்டு வந்திருக்காரு, வெத்தலை பார்க்கலாம் பழமா கொண்டு இருக்கிறாரு, எடுத்து எங்கிட்ட கொடுக்குறாரு, நான் வாங்குறேன், அவருக்கு அருள் வந்துருச்சு, அவர் பதில் சொல்றாரு, பதில் சொல்லிட்டு காசு வச்சுட்டு போயிட்டாரு. அப்ப அது கொடுக்கக்கூடிய மனநிலை, வாங்கக்கூடிய மனநிலை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தாரு. கொண்டு ஒரு வெத்தலைய பவ்யமா, ஆத்மார்த்தமா, தெய்வத்துடைய அனுகிரகத்தோட, மதாபிதா ஆட்சிகளோட கொண்டு வந்து வச்சு பிரசனம் பார்க்கணும். அப்படி பார்க்கிற பிரசனத்துக்கு பேர் தாம்பூல பிரசனம் பேர். சோ 2வது பிரசனம் சோழி பிரசனம். இப்ப எந்த பிரச்சனமா தான் தாம்பூல பிரசனம் பார்த்துட்டு அதுக்கு ஒரு பலன் வந்ததுக்குனால சோழி பிரசனத்துக்குள்ள போறோம். இந்த சோழி பிரசனத்துல நம்ம 108 சோழிகளை பயன்படுத்துறோம். அது இல்லாம இன்னொரு 5 சோழி பயன்படுத்துறோம். மொத்தம் 113 சோழியை பயன்படுத்துறோம். 5 சோழி தெய்வீக சோழின்னு சொல்றோம். 108 சோழிகளை பலன் காணுவதற்கான 108 நவாம்சத்தின் அடிப்படையில சொல்றோம். ஒரு ராசிக்கு 9 நவாம்சம், 12 ராசிக்கு 108 நவாம்சம். அதாவது 108 சோழி வச்சு சொல்லணும். நான் 27 வச்சு சொல்றேன், 12 வச்சு சொல்றேன்னா அது நம்முடைய அனுமானமும் அனுபவம் தான் சொல்ல வைக்கலாம். ஆனா 108 வச்சு சொல்றது சரியா இருக்குங்கிறது என்னுடைய அனுபவம். அந்த 5 சோழிங்கிறது தெய்வத்து சோழி. அது பிராணமா எடுத்துட்டு அதை நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம சோழியை சொல்லப்போம். எப்ப பிரசனம் பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அந்த நேரத்துக்குரிய கிரக அடைவை அமைச்சு சோழி மூலியமா லக்கணத்தை எடுத்து மேசர சிவமிதன் என்ன மிச்சம் சோழி வருதோ ஒரு சோழி எடுக்கிறோம். சோழி ஒரு 40 சோழி வருதுன்னா 36 சோழி வரும். மிச்சம் ஒரு 12, 2 12, 3 12, 3 12 36, மிச்சம் 4 சோழி கடகத்துல சோழி வரும். ஒரு ரவுண்டுக்கு 12 சோழி, 2க்கு 24, 3க்கு 36 அப்படி வரும். இப்ப ஒரு ரொம்ப வாழ்ந்த ஒருத்தர் பிரசனம் பார்க்க வர்றாரு.
தாம்பூலம் நல்லா கொண்டு வந்துட்டார். தாம்பூலம் லக்னம் அருமையா இருக்கு, தெய்வ லக்னம் நல்லா இருக்குன்னு சொல்லி சோவி தூக்கி எடுத்து வைக்கிறோம். சோவி கேது மேல வருது. அப்ப நம்ம பார்க்கும்போது கேது துலாத்துல இருந்தாரு. சோழி லக்கணம் 19 இருக்குது. சோ 12 மேசத்துல இருந்து மீனம் வரைக்கும் 12 மிச்சம் 7 துலாத்துல சோழி லக்கணம் வருது. அங்க கேது இருக்காரு. அந்த கேதுடைய காரகத்தை அவருக்கு சொல்லணும். எடுத்தவனே முதல்ல ஆரம்பிக்கும், உங்களுக்கு பெருங்கடன் இருக்கு, அந்த கடனால ஒரு வழக்கு இருக்கு, அந்த வழக்குனால ஒரு மிகப்பெரிய அவமானத்தை சந்திச்சிருக்கிறீங்க, உங்களோட தொழில் உங்களோட எல்லாமே நின்று போறதுல இருக்கு அப்படின்னு சொல்றேன். அவரு ஒண்ணும் பேச அப்படியே கப்பு சுப்புன்னு ஆஃப் ஆயிட்டார். ஆமா, அப்படித்தான் ஆகி போச்சு. எனக்கு கடன் தான் இருக்குன்னு எப்படி அங்கிருந்து ஆரம்பிச்சேன்? ஏன்னா அவர் அப்பாயின்மெண்ட் வாங்குற கோயில் கட்டணும் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் வாங்குறாரு. ஆனா நம்ம ஆரம்பிச்சது கோயிலுங்கிற வார்த்தையே சொல்லல. கடன் இருக்கு, கடன் தப்பிச்சு வரணும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கிட்ட கடைசி அவங்களுக்கு ஞான மார்க்கத்துல ஈடுபாடு இருக்கு, நீங்க தவம் தியானம் கத்துக்கிட்டு அப்படியே சைலண்டா இருக்கு. இப்ப அவர் சொல்ற ஒரு கேள்வி, என்னுடைய குடும்பத்துல 10 பேர் இருக்கிறோம், எல்லார் ஜாதகமும் என்னை கடன்ல கொண்டே தள்ளி அவமானப்படுத்துமா? ஏன் யார் ஜாதகமே என்னை காப்பாத்தல? ஏன் என்னோட ஜாதகத்தினால மட்டும் கடன் வந்துச்சா? இன்னும் கேள்வி கேட்கிறார். இந்த மாதிரி ஒரு பெரிய கேள்விகளுக்கு ஜாதகம் பதில் சொல்லாது. மகன் ஜாதகம் கடன் வாங்குன்னு சொல்லும், இன்னொரு மகன் ஜாதகம் கடன் வாங்காதேன்னு சொல்லும். அந்த பிரச்சனை ஒரே தீர்வுதான், கடன் வாங்கு வாங்காத, வாங்கினா இப்படி இருப்ப வாங்கினாலும் எப்படி இருப்பேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லும். இப்ப நான் அவருக்கு சொல்றேன், உன்னுடைய ஜாதக ரீதியாக உன்னுடைய கர்ம பிராப்தம், நீ கடனால் அவமானப்படணும் இந்த நேரத்துக்கு விதி. உன் பின்னால் அணிதர் நிற்கிற அத்தனை பேரும் கடனாளி ஆயிடுவாங்க. அதைத்தான் தீர்க்கமா பிரச்சனை வருது. நீங்க எடுத்த ஒரு முடிவு தான் இந்த கடனுக்கு பெரிய முடிவு. உங்க வீட்டுல உங்க அப்பா அண்ணன் ஆறு இருந்தாலும் ஓ முடிவுங்க அப்படியே ஏற்றிருப்பாங்க. ஓ முடிவு வேணாம்னு சொன்ன அத்தனை பேர் நல்லா இருப்பாங்க. இப்ப அவர் சொன்ன ஒரு அனுபவம் பாருங்க. நான் ஒரு முடிவு எடுத்தேன், 6 பேர் வேணாங்கிறாங்க, 6 பேர் வேணுங்கிறாங்க. வேணும்னு சொன்ன ஆளுக்கு பூரா கடனாளியா இருக்காங்க, வேணாம்னு சொல்றவங்க வசதியா இருக்கிறாங்க. இதுதான் பிரச்சனையுடைய முக்கியமான கண்டென்ட். ஒரு பிரச்சனை பார்க்க வரும்போது நான் இந்த வேலையை செய்யலாமான்னு கேட்டாங்கன்னா செய்யுங்க, வேணாம்னு சொல்லும்போது செஞ்சா இவ்வளவு பிரச்சனை கூடுதலான பலன் சொல்லப்படும். அவருக்கு பின்னால் நிற்கக்கூடிய ஒரு ஜாதகம் எவ்வளவு ராஜயோக ஜாதகமாக இருந்தாலும் கூட அவர் பாதிக்கப்படுவார். கோயில் கட்டலாமா? நான் காசு இருக்குங்கிறதுக்காக கோயில் கட்டுறதில்ல, கட்டுறதுக்கும் பிராப்த வேணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். தெய்வம் சம்மதிக்காம ஒரு செங்கலை கூட கோயில் எடுத்து கொண்டு வைக்க முடியாது. கோயிலுக்கு இல்லை, எங்கேயுமே வைக்க முடியாது, கோயில சுத்தமே வைக்க முடியாது. அந்த செங்கலை மட்டும் வந்து இடிச்சு போட்டு போயிடுவாங்க. சோ இவருக்கு உனக்கு பிராப்தம் இல்லைன்னு சொல்லி நான் கட்டியே தீருவேன், எவ்வளவு கடனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு சவறு மட்டும் போய் கட்டுறாரு. கட்டிடுறாரு, இவர் கடனை அதிகமாயிருது. அப்புறம் அந்த வேலையை நிறுத்திடுறாரு, வேலை பண்ண முடியல. அந்த கோவிலுக்கு ஒரு நிர்வாக குழு வருது. அந்த நிர்வாக குழு வந்தவங்க இந்த இடத்துல வாஸ்துப்படி இருக்கக்கூடாதுன்னு இவர் எந்த அளவுக்கு செவரு கட்டினா அந்த செவரை மட்டும் அழகா தூக்கொண்டு ஓரம் போட்டான். அதான் பிரச்சனை. உன்னுடைய தெய்வத்துடைய அனுமதி இல்லாம நான் செங்கலை கூட வைக்கிறதுக்கு யோக்கியதில்லை, வேலையை பாருங்கன்னு சொன்னா கேட்கல. இவர் கஷ்டப்பட்டு எழுப்பின அந்த ஒரு சவரும் கோயிலுக்கு வெளியே வந்துருச்சு. அப்புறம் அவர் சொன்னோம், உங்க தெய்வம் இருக்கிற இப்ப கிடையாது, கண்ணை கட்டி வெளியே வாங்க பார்த்துக்கலாம். சோ ஒரு 10 ஜாதகம் சேர்ந்து ஒருத்தர் மட்டும் குற்றவாளி ஆக்காது. ஆனா ஒருத்தர் குற்றவாளி நிக்கிறாங்கிறது அவருடைய கர்மம் முக்கியமான காரணம் அப்படிங்கறத கண்டறியதான் பிரசனத்தோட வேலை. வேற எதுவும் பிரசனத்தை காட்ட முடியாது. இந்த கர்மாவுக்கு என்ன காரணம், மூல காரணத்தை கேட்கிறார். இதோடைய இப்படி வந்துச்சு, இதுக்கு என்ன காரணம்? அந்த கேது நிக்கக்கூடியது ஒரு செவ்வாவோட நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருந்தாரு. கேது எதை நோக்கி போகுதுன்னா மாந்தியை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த பக்கத்துல ஒரு விருட்சத்துல நீசச்சந்திரன் இருக்காரு. ஒரு வலிமையான ரொம்ப வயதான பாட்டியுடைய இறப்பு உங்களுக்கு அப்படி இருந்திருக்கு. இல்லைன்ட்டார், சொன்னோன்னே இல்லைன்ட்டார். இதுல கவனிக்க வேண்டிய ஒரு நோட்ஸ் என்னன்னா, விருட்சத்துல சந்திரன் இருக்குது, கண்ணில மாந்தி இருக்கு, துலாத்துல கேது இருக்கு. இந்த 3 கிரக அமைப்புன்னு சொல்லப்படும். சந்திரனும் வயதான பெண், கேது வயதான மூதாட்டி, மாந்தி சொல்றோம். ஜாதகத்துல மாந்திக்கு 2-12 பார்வை இல்லை. ஆனா பிரசனத்துல மாந்திக்கு 2-12 பார்வை உண்டு.
அப்ப மாந்தி தன்னுடைய 2வது பார்வையாக கேதை பார்க்கறதுனால இதோட தோஷம் பாட்டிக்கு இருக்குன்னு சொல்லு. இந்த கேது சந்திரனை கடந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லைன்ட்டார். நம்ம பலன் சொல்லும் போது மறுத்த அவர் இந்த கோயில் பொருள் எடுத்து வெளியே போட்டுவிட்டு விசாரிச்ச ஊருக்குள்ள அவருடைய சொந்த பாட்டி அப்பாவுடைய அம்மா கிட்டத்தட்ட 22 நாள் எந்த உணவு எதுவும் இல்லாம யாருமே பார்க்காம தண்ணியை குடிச்சே இருந்திருக்கு. இவங்க நல்ல சொத்து இருந்திருக்குது, நல்ல வசதியா இருக்குன்னு யாருக்கு போய் பார்க்க நேரம் இல்லை. வேலைக்காரங்க சொல்லிட்டாங்க, கொண்டு போய் விட்டாங்க, சரி இருக்க வரைக்கும் இருக்கும் போயிட்டாங்க. வேலைக்காரங்க பார்த்துக்கிடுவாங்கன்னா எந்த வேலைக்காரனும் பெருசா பார்க்கல. ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இருந்திருக்கு. அந்த வலி யார் சொத்து கொடுத்தாங்களோ சொத்து கொடுத்தவங்க எப்படி இறந்தாங்களோ அந்த வரி அதை அப்படியே அனுபவிக்கதான் கர்மா. அதான் சொல்லுது. இப்ப இந்த சொல்லி பிரச்சனை என்ன சொல்றது? இது விரிவா சொல்லணும்னா இந்த அஷ்டமங்களுக்கு போகும். சுருக்கமா சொல்லணும் அப்படிங்கிறது அந்த பாட்டியுடைய ஆத்மா சரியாகாம உன் கடனை அடையாது. என்ன சம்பாதிச்சாலும் கொண்டாந்து வாங்குவோம், என்ன கொடுத்தாலும் அவமானம் பத்தாம போகும் அப்படின்னு சொல்லு. சோ ஒவ்வொரு கிரகத்துக்கும் அது நிக்கிற தூரம், அது அடுத்த கிரகத்தை போய் தொடரக்கூடிய தூரம், எதை கடன் வந்திருக்கு, யார் பாக்குறா, என்ன பலத்துல இருக்கு, என்ன சத்பலத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு கருமா என்னமா சொல்லுது அப்படிங்கிறது பயன்படுது. இது அப்ப வயதான மூதாட்டி இருந்தது அவர் வீட்டுல இருக்கு, அவருக்கே தெரியல, நான் பிரச்சனை சொல்லி காமிச்சேன். சொன்ன பிறகுதான் அவர் ஆமா எல்லாம் இருந்திருக்குன்னு கேட்டுக்கிறார். இது அப்படியே ஒரு அஷ்டமங்கல பிரச்சனமா இருந்தா அதுக்கு கூடுதலா லக்னம் எடுக்கிறோம். சொர்ணமும் தங்கத்தை வச்சு ஒரு லக்னம் எடுக்கிறோம். அதுக்கு இன்னொரு சக்கரங்களை போட்டு அதுக்கு பீச்சஸ் போடும் பஞ்சஸ் போடும் எடுக்கிறோம். அதுல திரிஸ் போட வருது, அதுல அது என்ன சலகை என்னன்னு வருது. ஸோ ஒரு பிரசன்ஸோட டெப்த் போக போக அதோட அலசி ஆராயக்கூடிய சக்தி ரொம்ப அதிகமாகும். ஒரு நபர் தன்னோட குடும்பத்துக்கு மட்டும் அதை பார்க்கறது சிறப்பு. தான் பொண்ணு எடுத்தாலும் ஒரே பிரச்சனை நிறைய கேள்வி கேட்கும்போது குழப்பங்கள் அதிகமாகும். ஆனா தன்னோட கர்மாவை தான் சரி செஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா முடியும். அதுக்கு இன்னொரு ஈவெண்ட் சொல்லுவோம். ஒரு பிரச்சனை பார்க்கறதுக்கு முன்னால 2 பேரும் வர்றாங்க, 2 பேரும் பங்காளிங்க, 2 வீட்லயும் பொண்ணு இருக்குது. ஒருத்தர் பிரச்சனை பார்க்கறாரு, இன்னொருத்தர் கூட வந்து உட்கார்ந்துருக்காரு. பிரச்சனை பார்க்கறவருக்கு நம்ம 3 கோயில் எழுதி கொடுத்துருந்தோம். ஒன்னு உத்தரகோச முனி எழுதி கொடுத்துருந்தேன், ஒன்னு திருவண்ணாமலை எழுதி கொடுத்துருந்தேன், ஒன்னு திருப்பாம்பரம் எழுதி கொடுத்துருந்தேன். 3 கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்து இங்க உங்க வேலையை ஆரம்பிங்க. இன்னொருத்தர் வந்து சொன்னாரு, அவர் உட்கார்ந்துருக்காரு, அது பெரிய ஈடுபாடுலாம் நான் எப்படி சொல்றாங்கன்னு பாக்குற ஆசை மட்டும் இருந்தது. இப்ப வந்திருந்த 2 பேத்துல ஒருத்தருக்கு 2 பேத்துக்கும் பெண் குழந்தை இருக்கு. ஒருத்தர் தெய்வத்தை நம்புற, ஒருத்தர் நம்பல. அந்த நம்பாத ஒருத்தருடைய குழந்தை இன்னும் கல்யாணம் ஆகல. இந்த நம்பி செஞ்சவருடைய குழந்தை திருமணமாயி அதுக்கு குழந்தை பிறகு 2வது கன்சீவ் ஆகுது. இப்ப முதல்ல அது கூட வந்தாரு, இப்ப அவர் பிரச்சனை பாக்குறேன். என்ன கர்ம தடையா இருக்கு? சோழி பிரசனம் அதை சொல்லும். என்ன கர்ம தடையாக இருக்கிறது, ஏன் தடையா இருக்கு, எப்படி விலகும்? எல்லா கர்மாவும் தன்னை சமன் செய்வதற்கு வரைக்கும் ஒரு காரணம் தான். என்னுடைய முக்கியமான அனுபவத்தை சொல்லுங்கன்னா எல்லா கர்மாவுமே சமன் செய்யக்கூடிய கர்மா தான். நீங்க எங்க ஆரம்பிச்சீங்களோ அதே பட்டத்துல வந்து நிற்கும் போதுதான் அது உங்களை விட்டு வெளியேறும். அதுல எனக்கு எந்த இல்லவும் மாற்றம் இல்லை. நான் ஒரு குண்டூசி உங்களை நோக்கி வீசிட்டா அந்த குண்டூசி உங்களுக்கு குத்திட்டா திருப்பி அந்த குண்டூசி என்னையும் குத்தாம கீழே விழுகாது. அதை கண்டுபிடிக்கிறதால சோழி பிரச்சனமும் அஷ்டமங்கல பிரச்சனமும் நிறைய இருக்கு. நம்ம தொடர்ந்து இந்த அனுபவங்களை பற்றி விவாதிப்போம். இன்னைக்கு சோழி பிரச்சனை எதுக்கு, இது என்ன செய்ய காத்திருக்கிறது மட்டும் சொல்லிக்கிறோம். அடுத்த பிரச்சனை எப்படி அது ஒரு குடும்ப பயன்பட்டுச்சுங்கிறத அனுபவத்தை சொல்லுவோம். இந்த பிரச்சனை அனுபவங்கள் அப்படிங்கிற இந்த தொகுப்பை நம்ம ஆன்லைன்ல ஒரு புதன்கிழமையிலிருந்து தொடர்ந்து 7 நாள் பண்ண காத்திருக்கிறோம். யாராவது படிக்கணும் விருப்பம்ல கீழே நம்பர் தொடர்பு கொண்டு படிக்கலாம். இந்த பிரச்சனை அனுபவத்துடைய விஷயம் என்னன்னா, எல்லாருமே தன்னைத்தானே மேம்படுத்திக் கொள்வது சரியாக இருக்கும். வர டிசம்பர் 6 புதன்கிழமை மாலையிலிருந்து தொடர்ந்து 7 நாள் அந்த வகுப்பு நடக்க காத்திருக்கு. இடையில ஒரு நாள் லீவா இருந்தாலும் அப்ப அடுத்து ஒரு நாள் சேர்த்து நடத்திடுவோம். அது 7 நாள் வகுப்பா இருக்குங்கிறது மட்டும் நிதர்சனமானது. இதை நம்ம சொல்ல போறது சோழி பிரசனமும் அஷ்டமங்கல பிரசனத்தை மட்டும்தான் சொல்லப்போம். தாம்பரத்தை இங்க தொட போறது இல்லை. இதுல நம்ம என்னென்ன செய்ய போறோம்?
ஒருத்தர் எப்படி வந்தாரு, அவர் வரும்போது எப்படி வரணும், வந்தவருக்கு என்ன சொல்ல காத்திருந்தோம், என்ன சொன்னது, பிரசனத்துக்குரிய பொருட்கள் அது என்ன சொல்ல வருது. இது பப்ளிக்கா சொல்றதுனால என்ன ஒரு விஷயம்னா, இன்னும் 4 பேர் தெரிஞ்சிருக்கணும், ஒரு பொருளை எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒரு அற்புதமான ஒரு இன்னொரு விஷயத்த சொல்லணும். 90% பிரசன்னம் பார்க்கிற ஜோசியருக்கு தெரியாது, எதுவும் தெரியாது. அதான் எனக்கும் சரி, எனக்கும் தெரியாது. ஆனா நீங்க கொண்டுட்டு வரீங்க பாருங்க, ஒரு பொருட்கள் குறைய சம்ஸ்கிருதம் அது எங்களை சொல்ல வைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்குரிய ஒரு அனுபவத்தை சொல்லுவோம். ஒருத்தர் ஒரு பிரசன்னம் பார்க்கறதுக்கு வர்றார். வந்தவரு ஆரம்பிச்சிருந்தே முடக்கடி பண்ணிட்டே இருக்காரு. கசா முசா கசா முசா பேசுறாரு. அவர் ஒரே ஒரு கேள்வி, என்னோட வீட்டுல ஒரு மன்னனுடைய பொருள் இருக்கு, அது எந்த மன்னனுடைய பட்டயம்னு சொல்ல முடியுமா? இதுதான் அவருடைய கேள்வி அப்படின்னு. அது எந்த மன்னன் பேர் சொல்லாட்டும் பரவாயில்ல, எந்த பகுதி அப்படின்னு சொன்னா கூட போதும் அப்படின்ட்டு பிரசன்னுக்கு பொருள் அடுக்கி வச்சுட்டார். எல்லா பொருளும் அடுக்கி வச்சுட்டார். அவர் ஒரு புத்தகம் கொண்டு இருக்கிறார். அது கரூரா சித்தர் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அவர் சித்த வித்தைகள் ஈடுபாடு உள்ளவர். அந்த புத்தகத்துல உங்க சாமியை கும்பிட்டு ஒரு பக்கத்தை எடுங்க அப்படின்னு. அது ஒரு பக்கத்தை எடுக்கிறேன். இந்த பக்கத்துல முதல் வரியிலேயே ராஜராஜ சோழனால் கட்ட முடியாத ஆவுடையாரை எழுத்து இருத்திய கரூராருங்கிற வார்த்தை வரும். அவர் அவருடைய பட்டயத்தை யார் கொடுத்திருப்பா? ராஜராஜ சோழர். அப்படி சொன்ன செகண்ட்ல அவரு கண்ணுல தண்ணி புல புலம் ஒழுகிட்டார். கொண்டு வரக்கூடிய பொருளே உங்க கருமாவையும் உங்க கருத்தையும் சுமந்துகிட்டு வரும். அதை சொல்றதுக்கு ஜோசி இருக்காரு. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான விஷயத்த நம்ம இங்க ஷேர் பண்ணோம். ஸோ தொடர்ந்து நம்ம வகுப்பும் பார்ப்போம். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். எல்லா எம்பெருமான் திரு உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போலையும் மெய்ஞானத்தையும் வளரட்டும். எல்லாரும் அவங்க அப்பா அம்மாவை மானசீகமா வணங்கிக்கங்க. உலகத்தில் தாய் தந்தைக்கு நிலமான மிஞ்சிய தெய்வம் எதுவும் இல்லை. அவங்க நமஸ்காரம் பண்ணிக்க. அவங்களால நமக்கு எந்த சிரமங்கள் வந்தாலும் அதை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளணும்னு நான் வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மானசீகமா